வணக்கம். ஸோ நான் தான் உங்களோட ஏன்ஷா. ஸோ ஆக்சுவலி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் எந்த ஒரு கொஷின்ஸும் இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிசாசுகள். ஓகே, த பிசாஷா என்னோட தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு உண்மையான பேர் வந்துட்டு பிசாசுகள். ஸோ இந்த பிசாசுகள் பிசாசுகள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு லைக் பண்ணுங்க. பிசாசுகள் கேட்டாலே நீங்கள் வந்துட்டு என்ன நினைப்பீங்க? ஓகே, பிசாசுகள்னு கேட்டாலே கிராஸ் டிவோரர்னா வந்துட்டு இறந்து போனவங்க, ஐ மீன் செத்து போனவங்க, அவங்களோட பாடி அந்த பிரேதத்தை மெழுங்குறவங்க, சாப்பிட்றவங்க. அந்த பிரேதத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க தனியாக அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு அதை சாப்பிட்றவங்க தான் பிசாசுகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா இவங்களை பற்றி மெயினாக சொல்லணும்னா இவங்க எல்லாரும் வந்துட்டு லைக் ஒரு ஃப்ளாஷ் ஈட்டர் மாதிரி. ஃப்ளாஷ் ஈட்டர்னா சதை, நம்ம உடம்புல உள்ள சதை, அதை எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஓகே 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 நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஆக்சுவலி நான் ரொம்ப திக்கிறேன் போல இருக்கு. நான் நார்மலாகவே பேசுகிறேனே. ஓகே, நான் நார்மலாகவே பேசுகிறேனே. ஓகே, நான் ரொம்ப சுத்த தமிழ்லாம் பேசலை, நான் நார்மலாக பேசுகிறேன். இவங்க வந்துட்டு பிசாசுகள் வந்துட்டு இவங்க உண்மையிலே வந்துட்டு ஒரு மனிதர்களோட தீமைகள், ஐ மீன் வீக்னஸை கண்டுபிடிச்சி அந்த பர்சனை தேடி போயிட்டு பழி வாங்குவாங்க. ஐ மீன் வந்துட்டு ஏதாவது பண்ணுறவங்க, சிம்பிளாக சொல்லணும்னா ஈக்கிறவங்க, வசியம் செய்கிறவங்க. ஓகே, அப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அவங்களோட எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும்னா இவங்க முகத்தெல்லாம் லைக் குழியா விழுந்து, இந்த கண்ணத்தெல்லாம் குழியா விழுந்து கண்ணு வந்து அப்படியே உள்ளுக்கு இருக்கும். அந்த பெரிய வட்டத்துல அப்படி உள்ளுக்கு இருக்கும் கண்ணு. அப்படி இருக்கும் அவங்க கண்ணு. and then வந்துட்டு அவங்க உடம்பு வந்து ரொம்ப எலும்பா இருக்கும், ரொம்ப மெலிஞ்சி இருக்கும். அப்படி இருக்கும் அவங்க உடம்பு, அப்படிதான் இருக்கும். ஸோ and then வந்துட்டு நான் ரொம்ப சோப்பாய்க்கிறேன். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு இவங்க வந்து டக்குன்னு உருவத்தை மாத்திடுவாங்க. நம்மள மாதிரி ஒரே உருவத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு லைக் நம்மள பழி வாங்கணும்ன்றதுக்காக வேற உருவத்துல இருந்து வருவாங்க. இவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே, and then வந்துட்டு assume any forms. நீங்க உருவத்தை மாத்துவாங்கன்னு சொன்னாலே இவங்க வந்துட்டு லைக் இல்ல சின்ன உருவத்துல தான் மாத்துவாங்க அப்படின்லாம் இல்லை. இவங்க வந்துட்டு நம்ம அம்மாவை கூட வரலாம், அப்பாவை கூட வரலாம், நம்ம ஃபேமிலியா மெம்பர்ஸ் கூட வரலாம், எல்லாரும் வரலாம். ஓகே, and then வந்துட்டு இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ஆபத்தானவங்க. இப்போ நம்ம உண்மையான கதைக்குள்ள போலாம். இது வந்துட்டு நான் வந்து லைக் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தேன். இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்ட்ரோ கொடுத்தேன். இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோரி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து வீடியோ லைக் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோ வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பத்தி நிறைய தெரியும். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போற கதை வந்துட்டு ஒரு ரியல் ஸ்டோரி, உண்மையிலே நடந்தது. ஓகே, என் லைஃப்ல இல்லை, ஐ மீன் வேற ஒருத்தவங்களோட லைஃப்ல உண்மையிலே நடந்தது. ஆனா வந்துட்டு இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. கண்டிப்பா கேளுங்க, பத்திரமா காது கொடுத்து கேளுங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படின்னா, இவங்க வந்துட்டு இவங்க ஒரு லேடி, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இதுல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இவங்க வீட்டுல இருக்கும் பொழுது கதவு தட்ட சத்தம் கேட்ட போது அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே நிக்கிறாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே நிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வைஃப் வந்து யோசிக்கிறாங்க, இவரு தான் வந்துட்டு இறந்துட்டாரு, எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அதுக்கப்புறம் அவங்க லைக் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல.
டக்குன்னு மட்டும் அவங்க ஹஸ்பண்டை வந்து கடல் பண்ணியிருக்காங்க. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு ஏக்கத்துல கடல் பண்ணோன்னே அவங்க லைக் அந்த பிசாசுகளோட இதுக்குள்ள வந்துட்டு இன்வால்வ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சில நாள் போக 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 அப்பதான் தெரிஞ்சிருக்கு, இல்ல அவங்க ஹஸ்பண்ட் அது இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இது வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் உருவத்துல வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ரிச்சுவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம அப்பெல்லாம் ரிச்சுவல்ஸ்லாம் செய்வோம்ல, ஸோ அதே மாதிரி செஞ்ச உடனே அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு பிசாசுன்னு. அந்த பிசாசு வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இவங்களை வந்து லைக் ஈர்க்க பார்த்துருக்கு. ஓகே, இதுதான் உண்மையான கதை. அண்ட் தென் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு இவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு தனி வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் நம்மளோட இதில் நம்ம வச்சிருக்கோம். ரிச்சுவல்ஸ் இருக்கு, இவங்களுக்குன்னு தனியாக இருக்கு, நிறைய இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ரிச்சுவல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக செய்யக்கூடாது. ஐ மீன் ஃபார்மல்னால் இப்போ நம்ம உண்மையிலே வந்துட்டு இந்த பிசாசுகள் வந்துட்டு ஒரு ஹிந்துயிசமோட இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் நான் படித்த வரைக்கும் ஹிந்துயிசமோட இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்துயிசமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய ரிச்சுவல்ஸ் வச்சதுனால கோவில் டெம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரிச்சுவல்ஸான இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வந்தது இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் இப்போ நான் சொன்ன கதை வந்து ரொம்ப பழைய கதை, ஆனால் வந்து அது உண்மையாக நடந்த கதை. அந்த கதைக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் சொல்லலாம். ஸோ இதுதான் உண்மையிலே வந்துட்டு இதுதான் உண்மையிலே ஒரு உண்மையான கதை. and then வந்துட்டு இந்த பிசாசுகளுக்கு வந்துட்டு ஒரு நான் சொன்னல உள்ளுக்கு அந்த கண்ணு இருக்கும்னு, உள்ளுக்கு அமுங்கி ஒரு கண்ணு இருக்கும்னு, அந்த கண்ணுல வந்துட்டு ஒரு லைட்ல அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த நம்ம வச்சுக்கோங்களேன், நம்ம கோர்னியா நம்ம கண்ணுக்குள்ள வந்துட்டு ஒரு இந்த பிளாக் கலர் இருக்கும்ல, இந்த பிளாக் கலர்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து லைட் அடிக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட்டை வச்சுதான் அவங்க வந்து லைக் பாக்குறவங்கள ஐ கான்டாக்ட் கொடுறவங்கள அப்படி அம்பில் அப்படி இழுத்துப்பாங்க. அதனால்தான் ஸோ நம்ம யாரு கூட பழக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்க ஹியூமனானு தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. ஹியூமனானு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் பழகணும். மேபி நம்ம கூட இப்ப இருக்கிறவங்க கூட நம்ம கூட அதுவா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் உண்மையான கதை. நான் சின்ன வீடியோ சொன்னேன், பட் 7:49 minutes ஆச்சு. ஸோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிசாசுகள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேற கதையோ நான் வரேன், வேற ஸ்பிரிட்டோட நான் வரேன். ஸோ இத்துடன் விடைபெறுவது உங்கள் குரோனிக்கல். ஆக்சுவலி குரோனிக்கல் பற்றி எல்லாரும் கேட்டிருந்தாங்க. குரோனிக்கல்லாம் என்னதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். குரோனிக்கல் வந்துட்டு அதாவது ஒரு ஹீவன்ஸோ இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கலோ அதை பற்றி வந்து பேசுகிறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு குரோனிக்கல். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் சொன்ன கதைகளை வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுஷா. பை.